ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 7 Days கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஃபேவரட்டான ஒரு புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுதான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு. தேவையான பொருள், செய்முறை: ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி 1/2 இன்ச்சுக்கு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறதா போட்டுக்கோங்க. போட்டு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வணக்குனிங்கன்னா வெண்டைக்காயோட வழுவழுப்பு போயிடும். வெண்டைக்காயோட வழுவழுப்பு போனோடனே நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் காஞ்சோடனே 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 1/2 கப் இருக்குது. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாம். ஆனால் புளிக்குழம்புனா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இனி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விடலாம். நல்லா வணக்கினதுக்கப்புறம் மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு சீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வணக்கி விடலாம். நல்லா வணக்கிட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் இதுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை நம்ம இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணி தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள், நான் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கூடவோ குறைக்கவோ ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 நிமிஷம் வணக்கி விடலாம். நல்லா வணக்கினதுக்கப்புறம் தேங்காய் வந்து 1 கப் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் வணக்க வேண்டாம், 1 நிமிஷம் வணக்குனா போதும். நல்லா 1 நிமிஷம் வணக்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மசாலா ஆற வைக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இனி அதே பேன் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறம் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சோடனே 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் வெந்தயமும் பொரிஞ்சோடனே நம்ம வணக்கி வச்சுருப்போம்ல வெண்டைக்காயை, அது இது கூட ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கலாம். நல்லா வணக்கினதுக்கப்புறம் புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு புளி தண்ணி அது 1 கப் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புளி தண்ணி நல்லா கொதி வரணும், அப்போ தான் வெண்டைக்காய்க்குள்ளே அந்த புளி இறங்கும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு போதும்னா இப்படியே இருக்கட்டும். இல்லை கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும்னா கொஞ்சம் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா விட்டிங்கன்னா நல்லா கொதி வரும். நல்லா கொதி வர ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா கெட்டியாக வேணும்னா இன்னும் நல்லா கொதிக்க விடணும். ஸோ எனக்கு வந்து வெண்டைக்காய் குழம்பு வந்து இந்த ஸ்டேஜ் போதும். ஸோ 2 நிமிஷம் நான் நல்லா கொதிக்க விட்டுட்டு இதுக்கு வந்து ஜஸ்ட்டு கார்னிஷிங்காக கொத்தமல்லி இலை
தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் ஒரு சுவை, அதுவே அறுசுவை.